சங்கீதம் 21வது சங்கீதம். சங்கீதம் 21 ராகத்தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களிகூறுகிறார். அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்திரளி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொறுப்பீடம் கற்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரியதா இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளீர். அவரை நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் வெட்டி பிடிக்கும். உமது வலது கரம் என்னை பைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். ஒரு கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அவிழ்த்து, அவர்கள் சந்தையை மனுபுத்தரில் இராதபடி ஒளிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் கொள்ளாமல் நினைத்தார்கள். தீவினையை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. அவர்களுக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நான் ஏற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்திரலும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். நம் யாவருடைய அமர்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருவது ஒரு மிக்க மகிழ்ச்சி, ஒரு பேர் ஆனந்தமாய் காணப்படுகிறது. இந்த நாளிலும் கூட விசேஷமாக இந்த நாளிலும் இந்த சங்கீதத்தை நம்ம இருக்கிற ரோசிஸ்டர் அவர்கள் முன்பதாக வந்து நம்ம தியானத்துக்குள்ளதாக நடத்துவாங்க. ஆண்டவருக்கு மகிழ்ச்சி உண்டாங்க. பேசுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் கூட தேவன் இந்த இடத்துலையும் கூட இந்த சங்கீதத்தை தியானம் பண்ணும்படியாக சபை மத்தியில் தேவன் என்னை சாட்சியாக நிறுத்திருக்கிறதுக்காக நமக்கு நன்றி. தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தெரிந்து கொண்ட சங்கீதம் 21ஆம் சங்கீதம் பார்த்தோமானால், முதலாவது இதை எழுதினது யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்ப சங்கீதக்காரனாகிய தாவீது தான் இதை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதத்தை நம்ம 20ஆம் சங்கீதத்தோட தொடர்ச்சியாய் நம்ம பார்க்க வேண்டும். இந்த சங்கீதம் 20ஆவதோட சங்கீதம் தொடர்ச்சி 21 வெற்றி அப்படின்னு சொல்லி, இது தாவீது எழுதின சங்கீதம். யூதர்கள் வந்து இதை எப்படி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு யுத்த சங்கீதமா இதை அவர்கள் நினைக்கிறாங்க. இது ஒரு மேசியாவின் சங்கீதம் அப்படின்னு சொல்லி கூட இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது எப்படி மேசியாவுடைய சங்கீதம், இது எப்படி ஒரு யுத்தத்தின் சங்கீதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதலாவது இது ஒரு 2 பிரிவுகளாய் நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதத்துல முதலாவது 1 - 7 வரைக்கும் தாவீதுக்கு கிடைத்த வெற்றியின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது தாவீதுக்கு யுத்தத்தில் கிடைத்த வெற்றி 8 to 13, அந்த 2மே குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதுல முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப 20ஆம் சங்கீதத்தோட நமக்கு வார்த்தைகளை பார்த்தோமானால் தெரியும். இதுல வந்து சங்கீதக்காரனாகிய தாவீது ஏதோ ஒரு யுத்தத்திற்காக புறப்பட்டு போகிறதற்கு முன்பாக ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. நான் இந்த யுத்தத்திற்காக போகிறேன், எனக்கு இந்த யுத்தத்துல ஒரு ஜெயத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படியாய் அந்த இடத்துல ஒரு ஆபத்து நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பண்ணுகிறதான ஒரு விண்ணப்பமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தத்தினுடைய வெற்றியை கொண்டாடும்படியாக தான், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும்படியாக, அவருக்கு துதி செலுத்தும்படியாக, கர்த்தருக்கு ஒரு நன்றி கூறும்படியாக இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல 20ஆம் சங்கீதத்தோட கடைசி வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால்,
கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இந்த சங்கீதத்தினுடைய அந்த 9வது வார்த்தையோட தொடர்ச்சி தான் சங்கீதம் 21 ஆரம்பமாகிறது. கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல அந்த ராஜா வந்துட்டு அப்படின்னு சொல்லும் பொழுதே இது மேசியாவின் சங்கீதம் அப்படின்னு சொல்லப்படுவதற்கு ராஜா என்று சொல்லுவதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு மகிமையாய் அவர் வருகிறார் அப்படின்றதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாவில பிதாவின் சித்தத்தை செய்யும் பொழுதே அந்த ராஜா அதுல மகிழ்ச்சியா இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அவர் பிதா மகிழ்ச்சியா இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதான காரியமா இருக்கிறது. இது தாவீதின் வாழ்க்கையில அவர் எப்படி அதுல அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோமானால், கொஞ்சம் பின்னாடி பழைய ஏற்பாடு காலத்துல போனோமானால் தெரியும். நம்மளுக்கு தாவீதை குறித்து அறிந்தோமானால், தாவீதை கொல்லும்படியாக சவுல் எத்தனையோ காரியங்களில் அவனுடைய மரணம் தப்பித்தால் போதும், அந்த ஜீவன் தப்பிச்சு போனா போதும் அப்படின்னு சொல்லிதான் அநேக நேரங்களில் தாவீது சவுலினால துரத்தப்பட்டு கொண்டே போய்கொண்டு இருந்தார். தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோம், அதோனியா எல்லாருடைய கைக்குமே தப்பும்படியாக அவர் கடந்து கொண்டே போகிறார். ஆனா அந்த நேரத்தில் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் தாவீதோடு கூட இருந்து எல்லாருடைய கைக்குமே தாவீதை தப்புவித்ததா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அந்த இடத்துல தாவீது மிகுந்த மகிழ்ச்சியாய் சொல்லுகிறார். தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணின பிற்பாடு அவர் அந்த ராஜரீகம் பட்டத்தை பெறுவதற்கு 7 வருடம் காத்திருக்க வேண்டியதா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 வருடங்களும் அவர் அந்த வனாந்தரத்தின் பாதையில அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி ஓடிக்கொண்டே இருக்கிற நேரங்களில தான் அவர் இந்த இடத்துல ஒரு யுத்தத்திற்காக போகிறார். அவர் அந்த இடத்துல அந்த யுத்தத்துல அவர் குதிரையின் மேல நம்பிக்கை வைக்கல, ரதங்கள் மீது நம்பிக்கை வைக்கல, ஜீவனுள்ள தேவன் மேலேயே நான் நம்பிக்கை வைத்து கடந்து செல்லுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல நாங்கள் ஜீவனுள்ள தேவனை 20ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம்னா தெரியும். ஜீவனுள்ள தேவன் பேரிலேயே நாங்கள் மகிழ்ச்சியா இருப்போம், அவரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த இடத்துல தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அது போல அந்த குதிரையின் மீது அவருடைய பலம் இல்லை, அவருடைய கையின் பிரயாசத்திலையும் பலன் இல்லை, எல்லாமே கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தாவீது அதுதான் அவருடைய வல்லமை. அவருடைய வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் என்னை இந்த இடத்துல அவர் ரட்சித்திருக்கிறார், என்னை ஒரு ராஜாவா இந்த இடத்துல அந்த யுத்தத்துல ஜெயம் பெறும்படியாக தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல 1ஆம் வசனத்துல ஒரு நன்றி கூறுதல் உள்ள ஒரு காரியமாய் அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு அந்த இடத்துல நம்ம அந்த ரட்சிப்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த துர்க்குணம் அவருடைய இருதயத்துல இருக்கிறதான அந்த துர்க்குணங்கள் எல்லாமே நீங்கி அந்த இருதயம் அவருக்கு ஏற்ற ஒரு இருதயமாய் ஒரே பரிசுத்தமாய் இருக்கும்படியாக அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த காரியத்துல 1ஆம் வசனத்துல அதுல 2வது வசனமாய் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளே, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறேன். எத்தனை நாட்கள் தெரியும் நம்மளுடைய மன விருப்பத்தை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். இந்த இடத்துல தாவீது அதுதான் சொல்லுகிறார், என்னுடைய மன விருப்பத்தை எல்லாவற்றையும் தேவன் அறிவார், அவர் என்னை அறிந்திருக்கிறபடினால நான் அவரை துதிக்கிறேன், அவரை நான் புகழ்கிறேன், அவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உதடுகளின் விருப்பத்தை கூட அவர் அறிந்திருக்கிறாராம். நம்ம நினைக்கிறோம், நம்முடைய இருதயத்துல நம்ம நிறைய நேரங்கள்ல சொல்லுவோம் இல்லையா, சரி நம்ம மனசுல நினைச்சேன் ஆனா அது அப்படியே நடந்தது அப்படின்னு சொல்லி, அதுதான் அந்த உதடுகளின் விருப்பத்தையும் கூட தேவன் நம்மளுக்கு அதை தள்ளாதபடிக்கு நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அது போலதான் தாவீதினுடைய காரியத்திலையும் அந்த இடத்துல அவர் உதடுகளின் சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், தாவீது அவர் தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் தான் அடுத்தது தன்னுடைய ராஜ்யத்தின் அந்த அரசாணையில அமர வேண்டும் என்று சொல்லி இருப்பார். ஆனால் அதற்கு விரோதமாய் அவங்க சொன்ன அந்த அப்சலோம், அதோனியா எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பட்டத்துல தான் வர வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துலயும் கூட அந்த தாவீதினுடைய இருதயத்தின் மன விருப்பத்தை தேவன் அறிந்தவராய், எப்படி தாவீது அந்த சாலமோன் தான் அந்த பட்டத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி நினைத்தாரோ, அந்த விருப்பத்தை
சாலமோன் ராஜா அடுத்ததாக அவருக்கு பின்னாடி அந்த பட்டத்துல சாலமோன் வரும்படியாக அவருடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதே போலதான் இந்த இடத்துல நம்மளுடைய உதடுகளின் விருப்பத்தையும் கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய மன விருப்பத்தையும் தேவன் நம்மளுக்கு கிருபையாய் தந்தருளி நம்மளுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எப்படி தேவன் அதை குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு நம்மளுக்காக அவர் வந்தார், பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக. எப்படி அவர் இந்த இடத்துல வந்து அவருடைய இருதயத்தின் ஏக்கமெல்லாம் என்ன, ஒரு ரட்சிப்பு, ஆத்துமாக்கள் எல்லாரையும் மனம் திரும்ப வேண்டும், பாவத்திற்காக சாபத்திற்காக. அந்த மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக பிதா அவர் மேல் வாஞ்சியா இருந்தார். பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக அவர் செய்த பொழுது இவருடைய மன விருப்பம் எல்லாவற்றையும் அப்படியாய் செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது போல குமாரனாகிய கிறிஸ்து பூமியில நம்மளுக்காக மனுஷனாய் வந்து இருந்த நாட்களில எல்லாவற்றிலையும் அநேக அற்புதங்களையும் நன்மைகளையும் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் லாசருவினிடத்திலே சென்று மரித்து லாசருவை உயிரோட வா என்று சொல்லும் பொழுது அந்த உதடுகளின் கனி, அதுதான் அவர் வாயினால் அறிக்கை செய்கிறதான வார்த்தை. அந்த இடத்துல சிந்தி அந்த உதடுகளின் கனியாகி மரித்த லாசருவே நீ வெளியில வா அப்படின்னு சொன்ன உடனே பிதா அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த உதடுகளின் கனியில அந்த விருப்பத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி இது மேசியாவோடு நம்ம ஒவ்வொரு காரியமா ஒப்பிட்டு பார்த்தோம்னால் இதுல நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த சங்கீதம் அப்படிதான் அந்த ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறவராய் தேவன் எனக்கு இதை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இதுல நமக்கு ஒரு நன்றி குறிதல் உள்ள சங்கீதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 3ஆம் வசனம் பார்த்தோமானால், உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். இது என்ன என்று சொல்லி பார்க்கிறோமானால், 3ஆவதாய் உத்தம ஆசீர்வாதங்களோடு அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதத்தினால, அந்த உத்தம ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம நிறைய காரியங்களை அதுல பார்க்கலாம். அதுல வந்து சோதனையை சகிக்கிற மனுஷன், அதை வந்து நம்ம ஜெயிக்கிறப்ப தேவன் அந்த இடத்துல யாக்கோபு 1:12 அவர் சொல்லி இருப்பார் வந்துட்டு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பே ரட்சிப்பு என்னும் அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல அந்த உத்தம ஆசீர்வாதம் அப்படின்றது. நம்மளுக்கு பூமியில ஏதாவது ஒரு சோதனை, இந்த இடத்துல தாவீதுக்கும் அது போலதான் அநேக இடங்களில பின்தொடர்ந்து வந்தார்கள், நல்ல மனிதர்கள் என்று சொல்லிதான் அவன் ராஜ்யத்துல இருந்தார். ஆனால் அவருக்கு பின்னாடி முதுகுல குத்தும்படியான ஆட்கள், அவரோடு போஜனம் பண்ணினவர்கள் முதற்கொண்டு குத்தும்படியாக இருந்தார்கள். ஆனா அந்த இடத்துலயும் தாவீதை கர்த்தர் கூட இருந்து அந்த இடத்துல அந்த உத்தம ஆசீர்வாதத்தினால அவரை எதிர்கொண்டு வந்து அவருடைய சிரசில் ஒரு மேய்ப்பனா இருந்த ஒரு தாவீது அந்த ராஜரீக பட்டம் பெற்று அந்த 7 ஆண்டுகள் காத்திருந்து அந்த சிங்காசனத்துல வந்து அமரும் பொழுது அந்த தலையில கிரீடம், ராஜாவுக்கு பொறிக்கப்படுகிற அந்த கிரீடத்தை கர்த்தர் தாமே எதிர்கொண்டு வரும்படியான ஒரு காரியமாய் கர்த்தரே அந்த சிரசுல அந்த ராஜ கிரீடத்தை பொருத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். அவர் வந்துட்டு எனக்கு எதிர்கொண்டு வந்து உத்தம ஆசீர்வாதத்தோடு கூட நீர் எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். இதை நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஒப்பிட்டு மேசியாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதே போலதான் தேவன் சொல்லுகிறார். நம்ம வந்து ஜெயம் கொள்ளுகிறவர் எவர்களோ அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறது போல அந்த இடத்துல மேசியா வந்துட்டு அவர் ஜீவ கிரீடமாய் பிதாவின் வலது பார்சத்திலே நம்மளுக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டு அந்த இடத்துல பொற்கிரீடம் தரித்தவராய் சிங்காசனத்துல ஒரு ராஜாவாய் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பிறகு 4ஆம் வசனம் அவரிடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம், அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர் அப்படின்னு சொல்லி. தாவீது ராஜா அந்த யுத்தத்துல எனக்கு வந்து இந்த யுத்தத்துல நான் ஜீவன் தப்பினால் போதும் அப்படின்னு சொல்லி மாத்திரம் அந்த இடத்துல அவர் நினைக்கிறார். ஆனா நம்மளுடைய தேவன் என்ன கொடுக்கிறார், தீர்க்காயுசையும் சேர்த்து கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது சொல்லியிருக்கிறார். நான் உங்களிடத்துல ஜீவனை தான் கேட்டேன், ஆனால் நீங்க எனக்கு தீர்க்க ஆயுசையும் கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி அந்த இடத்துல நன்றியோடு கூட அவர் தேவனை துதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதா இருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த உன்னதமானவருடைய பலன் அடுத்ததான் நம்ம பார்க்கிறப்ப
அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர். அவரை உடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். அந்த ராஜா வந்துட்டு உன்னதமானவருடைய பலத்தினால் இடைக்கட்டப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த உன்னதமானவருடைய பலன் அப்படின்றதுக்கு, ஏன்னா கர்த்தருடைய பலன் தான். நம்மளுடைய பலத்தினால ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய சுயம் எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போகும். ஆனால் கர்த்தருடைய பலன் நம்ம மேல நிழலும் போது நம்ம எல்லாவற்றையும் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லும்படியான காரியமா இருக்கும். இதற்கு நம்ம ஒரு உதாரணமாய் கூட பார்க்கலாம். லூக்காவுல புதிய ஏற்பாடு காலத்துல மரியாள் வந்துட்டு கன்னியாஸ்திரியா இருந்து கர்ப்பவதி ஆகிறாள் என்று சொல்லும் பொழுது தேவ தூதன் வந்து அவரிடத்துல வந்து அந்த காரியத்தை அறிவிக்கும் பொழுது இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பார். மரியாள் கேட்கும் பொழுது அந்த இடத்துல தூதன் சொல்லுவார், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் வரும், அப்பொழுது இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. அது போலதான் நம்மளுக்குள்ளார அந்த உன்னதமானவருடைய ஆவியானவருடைய பலன் நம்ம மேல வரும் பொழுது அவருடைய வல்லமை அந்த இடத்துல பெரிதாய் விளங்கும். யாருக்காவது அதால முடியுமா? ஒரு பெண் ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக ஒரு ஜீன் அந்த இடத்துல உருவாகணும் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லை. ஆனால் உன்னதமானவர் பலனிடும் பொழுது அந்த உன்னதமானவருடைய பலத்தினால பொழுது நிச்சயமாய் கூடாதது, இது முடியாது என்று சொல்லி இருக்கிற தருவாய் கூட தேவன் அதை எடுத்து உயிர்ப்பிக்க கூடும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுலதான் இந்த வசனமானது சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானுடைய தயவினால் அவர் என்ன பண்ணுகிறார்? அசைக்கப்படாமல் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் யுத்தத்தில் ஜெயத்தை தருகிறார், நான் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அது குதிரையின் மேல் அல்ல, அவருடைய ரதங்களின் மேல் அல்ல, தன்னோடு யுத்தத்திற்கு நிற்கிற மனுஷர்களோட அவர்கள் மீது இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த மகிழ்ச்சியை அவர் அதிகமாய் கர்த்தரை பாடி துதித்து சந்தோஷிப்பிக்கிறார், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு அதற்கு கொடுக்கப்பட்ட பின்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் 8-13 வரைக்கும் அது ஒரு வெற்றியாய் சொல்லுகிறாங்க. அந்த வெற்றி என்பது ஜனங்கள் எல்லாரும், தாவீது ராஜாவாய் அமர்ந்த பிறகு ஜனங்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ராஜாவே நீங்க யுத்தத்திற்கு போனீங்க, இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு வெற்றியாய் மாற்றி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாய் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இதுலெல்லாம் தேவன் வந்துட்டு அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறாங்க ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கிறார்களாம். சத்துருக்கள் எல்லாரையுமே வந்துட்டு வெட்டுண்டு போகும்படியாக யுத்தத்துல இவர்கள் எட்டி பிடித்து அந்த இடத்துல ஒரு ஜெயம் மேற்கொள்ளுகிறார்கள் என்றும், அதே போல உமது வலதுகர உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடித்தோம். அவர்களோடு கூட இருந்த தாவீதோடு கூட இருந்த எல்லா பகையினரையும் அவர் கண்டுபிடிக்கும்படியான காரியமா கண்டுபிடித்து அவர்களை அழிக்கும்படியாக அவருடைய உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். இது எல்லாம் வந்து ஜனங்கள் ஒன் பை ஒன்னா வந்து இந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு திரும்ப செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு கிடைத்த இந்த வெற்றியின் நிமித்தமாய் அந்த இடத்துல இருந்த எல்லா ஜனங்களுமே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஏன்னா ஒரு ராஜா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த ராஜா இருக்கிறார் அப்படின்னா அந்த தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த உத்தம ஆசீர்வாதம் உண்டு. அதுதான், அதாவது இது முதலாவது வசனமும் 13ஆம் வசனமும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதே அந்த 13லையும் கர்த்தருடைய வல்லமை தான் பெரிதாய் விளங்கும்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 13ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோமானால், கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். இதே வசனம் தான் முதலாவது நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தாவே உம்முடைய வல்லமையில ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய வல்லமை அத்தனை பெரிதா இருக்கிறது. ஏன்னா அவருடைய வல்லமையினாலதான் முழு அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்ததுமே அவருடைய வல்லமையினாலதான் இந்த பூமியையே உண்டாக்கினார். அதனால நம்ம ஒவ்வொரு நாளுமே இந்த இடத்துல தாவீதுக்கு எப்படி கர்த்தர் அந்த யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்தாரோ, அதுபோல நம்மளும் ஒவ்வொருவரும் நம்மளுக்காக தேவன் நம்மளுக்கு ஒரு யுத்தத்துல ஜெயத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு அந்த யுத்தம் தெரியாது, நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிதான் தேவன் சொல்லியிருக்கிறார். மெய்யாகவே அதை நம்ம ஒவ்வொருவருமே கண்டு கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா அவருடைய வல்லமை இல்லை என்றால் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, அந்த விபிஎஸ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடையில இப்ப நடந்த காரியம், இந்த ஃபேன் உடஞ்சி விழுந்தது உண்மையாலுமே அது கர்த்தருடைய வல்லமை தான். அவருடைய வல்லமை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவருடைய கிரியை இல்லை என்றால் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைங்களுக்காக
அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக என்று நம்ம கொஞ்சம் தான் செயல்படுகிறோம். ஆனா நான் உங்களுக்காக எவ்வளவோ யுத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியல. ஆனா அவர் யுத்தம் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறார். அந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கு கூட ஒரு சின்ன கீறல் எதுவுமே ஆகாதபடிக்கு தேவன் அந்த இடத்துல கிருபையாய் பாதுகாத்தார். அதுதான் கர்த்தருடைய வல்லமை. இந்த நாளில நம்ம அதே போல நம்மளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நன்மையும் நினைத்து நினைத்து நம்ம அவரை நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நம்ம அவரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதமானது நம்மளுக்கு உணர்த்துகிறது. எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், ஆனாலும் நம்முடைய உதடுகளின் கனியை நம்ம விரிவாய் திறந்து கர்த்தரை நம்ம பாடி துதிக்க வேண்டும் என்று சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது இதை ஒரு நன்றி கூறுதலின் சங்கீதமாய் சொல்லியிருக்கிறது போல நம்மளும் இந்த சங்கீதத்தை வாசித்து உன்னதமானவருடைய வல்லமையை நம்ம கீர்த்தனம் பண்ணும்படியாக ஒரு நன்றி கூறும்படியாக வர இந்த மீதான நேரத்தை இந்த ஆராதனையில உண்மையாகவே கர்த்தரை நம்ம பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். அவருடைய வல்லமையை மிகுந்த ஒரு கிருபையோடு கூட நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜெயத்தை அவரை நம்ம மகிமைப்படுத்தும்படியாக நம்ம உதடுகளின் கனியாகிய அவருடைய வாயின் வார்த்தையில நம்ம அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதத்தின் பகுதியாக பேசியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.